அண்மை செய்தி. நியோமேக்ஸ் வழக்கு தொடர்பாக சிபிஐக்கு உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. நியோமேக்ஸ் நிதி நிறுவன மோசடி வழக்கை சிபிஐக்கு மாற்ற உத்தரவிடக் கோரி மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்த நிலையில் சிபிஐ தரப்பில் உரிய விளக்கம் பெற்று தெரிவிக்க உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இதுகுறித்த மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் நாகேந்திரன். வணக்கம் நாகேந்திரன், விவரங்கள். வணக்கம் சுபா. நியோமேக்ஸ் மோசடி வழக்கு விசாரணை சரியான வழியில் செல்லவில்லை, தாமதமாகிறது. வழக்கு விசாரணையை சிபிஐக்கு மாற்றி உத்தரவிட வேண்டும் என கோரிய மனு மீதான விசாரணையில் சிபிஐ தரப்பின் உரிய விளக்கம் பெற்று தெரிவிக்க உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவு என்பதை பிறப்பித்திருக்கிறது. நியோமேக்ஸ் வழக்கில் இதுவரை 2585 புகார்கள் பெறப்பட்டு உள்ளது. புகார்களின்படி ரூபாய் 466 கோடியே 79 லட்சத்து 68,049 ரூபாய் அந்த பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்களின் வைப்பு தொகை பெறப்பட்டு மோசடி நடந்து உள்ளது. பொருளாதார குற்றப்பிரிவு இந்த பதில் மனுவாக இதனை தாக்கல் செய்திருக்கிறது. விசாரணை சரியான முறையில் நடைபெற்று வருகின்றது. விசாரணையை வேறு ஏஜென்சிக்கு மாற்றக்கூடாது என பொருளாதார குற்றப்பிரிவு பதில் மனு என்பது தாக்கல் செய்திருக்கிறது. சிவகாசி காமராஜர் சாலை பகுதியைச் சேர்ந்த மகேஸ்வரி உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் தாக்கல் செய்த மனுவில் மதுரை தலைமையிடமாக கொண்டு நியோமேக்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ் லிமிடெட் என்ற நிறுவனம் செயல்பட்டு இதன் இயக்குநர்கள் கமலக்கண்ணன், கபில் மற்றும் பலர் உள்ளனர். இந்த நிறுவனம் மதுரை, திண்டுக்கல், நெல்லை, கோவில்பட்டி, திருச்சி, தஞ்சை என பல்வேறு மாவட்டங்களில் அலுவலகங்கள் செயல்பட்டு வந்தன. தங்கள் நிதி நிறுவனத்தில் முதலீடு செய்தால் அதிக வட்டி தருவதாக, நிலம் தருவதாகவும் ஆசை வார்த்தை கூறி முதலீடு வசூலித்தனர். இதனை நம்பி பலர் பல ஆயிரம் கோடி முதலீடுகளை செய்துள்ளனர். ஆனால் கூறியபடி யாருக்கும் வட்டி தராமல் ஏமாற்றியுள்ளனர் என மேலும் இவர்கள் ஜாமீன் பெற்று வெளியே இருக்கின்றனர். இந்த நிலையில் நியோமேக்ஸ் மோசடி வழக்கு விசாரணை சரியான வழியில் செல்லவில்லை, தாமதமாகிறது. வழக்கு விசாரணை சிபிஐக்கு மாற்ற உத்தரவிட வேண்டும் என மனுவில் கூறியிருந்தார். இந்த மனு நீதிபதி முரளி சங்கர் முன்பு விசாரணை வந்தது. அப்போது மதுரை பொருளாதார குற்றப்பிரிவு டிஎஸ்பி TM மணிஷா பதில் மனு தாக்கல் செய்திருந்தார். அதில் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகி உள்ளன. இந்த வழக்கு மதுரை பொருளாதார குற்றப்பிரிவு கடந்த 2023ஆம் ஆண்டு முதல் அந்த பிரிவு 406, 420, 34 IPC செக்ஷன் அடிப்படையில் தமிழ்நாடு அந்த வட்டி பாதுகாப்பு பிரிவு 5 கீழ் வழக்கு பதிவு செய்து குற்றம் சாட்டப்பட்டவர்கள் முதலில் 2009ஆம் ஆண்டில் கிரீன் வெல்த் இந்தியா லிமிடெட் என்ற பெயரில் ஒரு நிறுவனத்தை தொடங்கினர். அதன் பின்பு தங்கள் தலைமையகத்தை மதுரைக்கு மாற்றி நியோமேக்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ் பிரைவேட் லிமிடெட் என நிறுவனத்தின் பெயரை மாற்றியிருக்கின்றனர். அதன் பிறகு பல்வேறு மாவட்டங்களில் வேறு வேறு நிறுவனங்களின் பெயரை பெரும் தொகைகளை முதலீட்டாளர்களிடம் பெற்று வைப்பு தொகையாக வசூலித்துள்ளனர். நியோமேக்ஸ் உள்ளிட்ட திட்டங்களின்படி வசூலிக்கப்பட்ட டெபாசிட்டுகளில் இருந்து பல ஆயிரம் ஏக்கர் கணக்கில் சொத்துக்களை வாங்கியுள்ளனர். DTCP விதிகள் பின்பற்றி அந்த நிலங்களை மனையாக உயர்த்தி 30% மனைகளை டெபாசிட் செய்பவர்களுக்கு கொடுத்து உள்ளனர். பொருளாதார குற்றப்பிரிவு விசாரணையில் நியோமேக்ஸ் நிறுவனத்தின் பல்வேறு பெயர்களில் 110 நிறுவனங்களில் உருவாக்கியுள்ளனர். அதில் 50 நிறுவனங்கள் ரியல் எஸ்டேட் தொழிலில் ஈடுபட்டுள்ளனர். சட்டத்தின் பிடியில் இருந்து தப்பிக்க தொழில்நுட்ப ரீதியான 3 ஆண்டுகள் ஒரு முறை குற்றம் சாட்டப்பட்ட நிறுவனங்களின் இயக்குநர்களை அவ்வப்போது தங்களுக்கு மாற்றிக் கொண்டது விசாரணையில் தெரிய வந்துள்ளது என பொருளாதார குற்றப்பிரிவு தனது அந்த பதில் அறிக்கையில் தெரிவித்திருக்கிறது. அதே போன்று நியோமேக்ஸ் நிறுவனத்துக்கு சொந்தமான 57 இடங்களில் குறிப்பாக குற்றம் சாட்டப்பட்ட நிறுவனங்கள் மற்றும் வீடுகள் நீதிமன்ற அனுமதி பெற்று சோதனை நடத்தப்பட்டு உள்ளது. சோதனையின் முடிவில் தங்கம், வெள்ளி மதிப்பு சுமார் 1,51,00,000 4,212 ரூபாய் மதிப்புள்ள பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. மேலும் நிறுவனங்களின் அதிநவீன கார்கள் 34, இருசக்கர வாகனங்கள் 2, டிஜிட்டல் சான்றுகள் 101 மற்றும் 1,480 அசல் பதிவு ஆவணங்கள் மற்றும் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் தொடர்பான அசையா சொத்துக்கள் உள்ளிட்டவை பறிமுதல் செய்யப்பட்டு உள்ளது. இந்த வழக்கில் இதுவரை 2,585 புகார்கள் பெறப்பட்டுள்ளது. 466 கோடியே 79,68,049 ரூபாய் பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்களிடம் இருந்து வைப்பு தொகையாக பெற்று மோசடி செய்துள்ளனர். நியோமேக்ஸ் இயக்குநர்கள் சொந்தமான 172 கோடியே 89,89,000 ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்கள் தமிழ்நாடு முழுவதும் அடையாளம் காணப்பட்டு பட்டா, சிட்டா, அடங்கல்
உண்மைத்தன்மை பெற்று சொத்து ஆவணங்கள் சான்றளிக்கப்பட்டு நகல்கள் சேகரித்துள்ளோம். இந்த சொத்துக்களின் எதிரான இணைப்பு நடவடிக்கைகள் தொடங்கப்பட்டுள்ளன. பொருளாதார குற்றப்பிரிவு விசாரணையின் போது இதுவரை 44 குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டு நீதிமன்ற காவலில் வைக்கப்பட்டுள்ளனர். குற்றம் சாட்டப்பட்டவர்களின் சுமார் 11,56,46,000 மதிப்புள்ள சொத்துக்கள் இடைக்கால பறிமுதல் செய்வதற்கான அரசாணை தமிழ்நாடு அரசு ஏற்கனவே பிறப்பித்துள்ளது. இந்த வழக்கில் இதுவரை 12 முகவர்கள், இதுவரை 10 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். விசாரணை சரியான முறையில் நடைபெற்று வருகிறது. விசாரணை வேறு ஏஜென்சிக்கு மாற்ற தேவை இல்லை என அவர்கள் தனது அந்த பதில் மனுவில் தாக்கல் செய்திருக்கிறார். விசாரணை வேறு அமைப்புக்கு மாற்றினால் முதலீட்டாளர்கள் மேலும் பாதிக்கப்படுவார்கள். அவர்கள் முதலீடு தொகையை பெறுவதில் மேலும் தாமதம் ஏற்படும். எனவே விசாரணை மாற்ற மனுவை நிராகரிக்க வேண்டும் என இந்த பதில் மனுவில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இதனைத் தொடர்ந்து சிபிஐ தரப்பில் உரிய விளக்கம் பெற்று தெரிவிக்க உத்தரவிட்டு வழக்கு விசாரணை ஒத்திவைத்து உத்தரவிடப்பட்டுள்ளனர். விவரங்களுக்கு நன்றி நாகேந்திரன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.